ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தமிழ் நியூ இயர். எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். லாஸ்ட் 2 டேஸாவே இன்ஸ்டாகிராமில் எந்த சைட் திரும்பினாலுமே இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். பாசிட்டிவ் வைப் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் தானேன்னு சொல்லிட்டு நானுமே ஃபர்ஸ்ட் டைமாக இதை ட்ரை பண்ணேன். நியூ இயர்க்கு நாள் நைட்டே ஒரு தாம்பூலத்தில் மா, பலா, வாழை, வெற்றிலை, பணம், அப்புறம் நம்ம கிட்ட இருக்க தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒன்று கூட வைக்கலாம். இதை எல்லாமே ஒரு கண்ணாடி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயமானலாம் எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் ஆனால் ஒரு பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹலோ இந்தியாலே எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடச்சிது. கூடவே அம்மா அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை மட்டும் வைக்க சொன்னாங்க. பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டேலேருந்தே அனிரிக்காவுக்கு பயங்கர ஃபீவர். ஸோ 2 நாளாகவே ஸ்கூலுக்கு போகல. ஃபெட்ரிக் மட்டும் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ரங்கோலி போடுவேன். பட் ஆனால் இந்த மாதிரி கோலம் ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அரிசி மாவில் ட்ரை பண்ணேன். அரிசி மாவுன்றனால எறும்பெல்லாம் சாப்பிட வந்துருச்சு. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஈஸ்டருக்கு வாங்கின வாழையிலேயே இருந்தது. ஸோ அதையே யூஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் மெனு தான். ஒயிட் ரைஸ், சாம்பார், எக்ஸ்ட்ராவாக வடையும் கொஞ்சம் பாயாசம் மட்டும் அம்மா செஞ்சுருந்தாங்க. நம்ம ஊர் ஃபெஸ்டிவல் எதுக்குமே இங்கே லீவ் இருக்காது. ஸோ ஃபெட்ரிக் லஞ்ச் பிரேக்கில் மட்டும் சாப்பிட வந்துட்டு திருப்பியும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.